ஹாய் காய்ஸ்! கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுவது பார்க்கலாமா? கத்திரிக்காவை நேரா அறுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒன்றுனா ஊற்றி நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை அது கூட சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வருங்க. அது கூட ஒரு கப் கருவேப்பிலையும் கல் உப்பும் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுத்துட்டு அது தனியாக வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எந்த பிளேட்டில் எதில் வறுத்தோமோ அதுலேயே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் ஒரு கருவேப்பிலையும் ஒரு கொத்து நல்லா வணங்கின அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் இருக்கும்ல அதை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1½ ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்குங்க. நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து நல்லா மணமாக வர வரைக்கும் கொதிக்கணும். கொதித்த அப்புறம் சுடு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.